ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். இன்றைக்கி உங்கள் கூட வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சீரீஸ் போட போகிறேன்ட்டு. அதோடைய ஃபுல் வீடியோ தான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து என்னுடைய கரண்ட் வெயிட் என்ன, என் ஏஜ் என்ன, ஏன் இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட், வெயிட் லாஸ் எதுக்கு வந்து நான் இப்போது ஒரு சீரியஸாக நான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி என்னோடய சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஷார்ட்ஸ் போடுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னோடய ஏஜ் என்ன அப்படின்னா 32 இயர்ஸ் ஆகுது எனக்கு. ஸோ 30 இயர்ஸ் வரைக்குமே பெருசாக வந்து பாடியில் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், என்ன நம்ம சாப்பிட்டாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு என்னோடய பாடி. பட் ஆனால் 30 க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா சில பல ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து சீரியஸாக நான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும். போதும், நம்ம இவ்வளோ நாள் இந்த வெயிட்டில் இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இப்போது வந்து வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், வெயிட் குறைஞ்சிக்கவும் செஞ்சுருக்கேன். பட் நான் மெயின்டைன் பண்ணாததுனால எனக்கு அகெயின் பேக் டு சேம் வெயிட் வந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ இந்த வாட்டி அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக வந்து நான் கொண்டு போகலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய கடுமையான டயட்டு, அப்புறம் சில ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறோன்ற மாதிரி வீட்டில் ஏதாவது பண்ணுறது, இல்லை வாக்கிங் போகிறது, எல்லாமே நம்ம செய்வோம். பட் ஆனால் நம்மளால் வந்து ஒரு 4 to 5 டேஸ், மேக்ஸிமம் 10 டேஸ்க்கு மேலே அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா எனக்குமே அது நடந்திருக்கு. ஸோ நான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக வந்து என்ன கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம டெய்லி பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வந்து நம்ம அந்த விஷயங்களை வந்து கட் டவுன் பண்ணிகிட்டே வரலாம். கட் டவுன் பண்ணிவிட்டு வந்து நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட, செல்ஃப் மோட்டிவேஷனோட, நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கு தான் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சை வந்து நான் பார்க்குறேன். நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2-3 டேஸாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ணுறத உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ அண்ட் இனிமேல் வர ஷார்ட்ஸுமே அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஏஜ் நான் சொல்லிட்டேன், 32 இயர்ஸ் ஆகுது. பட் என்னுடைய வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 82 kgs இருக்கேன் நான். ப்ளஸ் ஆர் மைனஸ் 82 அந்த இதில் இருக்கேன் நான். ஸோ 82 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரெக்னென்சியில் வந்த வெயிட் இது. ப்ரெக்னென்சினால் எனக்கு ஏறின வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நான் இந்த வெயிட்டில் தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேனேஜ்னு சொல்ல முடியாது, இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் 74, 73 வரைக்கும் குறைச்சேன். ஒரு ஜிம் ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணேன். அகெயின் வந்து இப்போ அதே வெயிட்க்கு வந்து வந்துட்டேன். ஸோ நம்மளால் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அதுக்கான ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும், பண்ணணும். அப்போ தான் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும், நான் என்னோடய சைட்லேருந்து நான் பார்த்த வரைக்கும். ஸோ வந்துட்டு இப்போ இது எதுக்கு வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ் நானுமே பார்த்துருக்கேன், நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லியுமே பார்த்துருக்கேன். பட் எனக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவ்வளோ புரிதல் இல்லை. ஓப்பனாக சொல்லணுன்னா அந்தளவுக்கு எனக்கு புரிதல் இல்லை. தோணும், பட் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி. பட் இப்போ எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் தான், இனிமேல் நம்ம இப்படியே இருந்தோன்னா கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு தான் உங்கள் கூடயும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு எடுத்து பண்ணும்போது தான் வந்து நம்மளும் கண்ட்ரோல்டாக இருப்போம், நம்ம அதில் ரிசல்ட்டும் பார்க்க முடியும். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்தோடனே செய்யாமல் அது செஞ்சோனாலும் ஃப்ளாப் ஆகிடும் ஆப்வியஸாக. ஏன்னா நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக 3 மந்த்ஸு, 1 மந்த்து அந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக வச்சுக்காதீங்க, லாங்காகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து செய்ய முடியும். இது வந்து நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸாக இருக்கவங்களுக்கு, அண்ட் வந்து எந்த விதமான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த விஷயங்கள் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பேச போகிறோம். ஸோ என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேறு எந்த இஷ்யூஸுமே இல்லை.
ஓவர் வெயிட் இருக்கிறதுனால, இந்த 82 கேஜஸ் இருக்கிறதுனால நீ பெயின் அதிகமாக இருக்குது அண்ட் பேக் பெயின் ரொம்பவே இருக்குது. சில விஷயங்கள் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல. ஒரு ரொம்ப ஒரு லேசினஸ்ஸாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய இப்போ கரண்ட் வெயிட், என்னுடைய ஏஜ், எனக்கு என்ன இஷ்யூ, நான் எப்படி இந்த வெயிட் லாஸை கொண்டு போகிறேன். வெயிட் லாஸுன்றதை விட நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆப்வியஸாக நம்ம அந்த சேஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணுவோன்றதை நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்றதான் உங்கள் கூட வந்து வீடியோவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். எடுத்தோடனே டயட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நான் போகிறதில்ல. சின்ன சின்னதாக சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி கான்செப்டில் சின்ன சின்ன விஷயங்களாக வந்து நான் சேஞ்சஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் மாதிரி தான் நான் ஐடியா பண்ணியிருக்கேன். எதுவுமே ஷார்ட் டேர்மில் வேண்டான்னு. ஏன்னா நான் ஷார்ட் டேர்மில் ட்ரை பண்ணது எல்லாமே அகெயின் ரிவர்ஸ் ஆகி திரும்ப அப்படியே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு லாங் டேர்மாக தான் கொண்டு போகலான் இருக்கேன். கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் சீரீஸில் நான் உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் சொல்கிறேனோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இதுவாக வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். என்னுடைய வெயிட் லாஸ்க்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நான் கொண்டு வரேன். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவேன். நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணும்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வெயிட் லாஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.